ஈரோடு பேருந்து நிலையத்தின் இரண்டாவது முனைய கட்டிடம் அப்போதைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களால் 1982ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது என்று கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி 2003ஆம் ஆண்டு பேருந்து நிலையத்தினை விரிவுபடுத்தி வளாகத்தின் கிழக்கு பகுதியில் நகர பேருந்து முனையம், தனியாக நிறுத்தங்களுடன் கூடிய கட்டிடம் மற்றும் கூடுதல் வணிக வளாக கட்டிடம் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் 2003 அன்று திறந்து வைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து நிலையத்தினை விரிவுபடுத்தி சிற்றுந்து முனையம், வாகன நிறுத்துமிடம், ஒருங்கிணைந்த சுகாதார வளாக கட்டிடம் ஆகியவை 4 கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் 2011ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலைய வளாகம் முழுவதும் காங்கிரீட் தரைத்தளமும் அமைக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக திகழ்ந்த ஈரோடு பேருந்து நிலையம் சமீப காலங்களில் உருவான சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களுக்கும் இன்றளவும் இணையாகவே உள்ளது. மாநகரின் விரைவான வளர்ச்சியால் ஈரோடு பேருந்து நிலையமும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் திணறி வருவதால் அவ்வப்போது விரிவாக்க பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மத்திய அரசின் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் மறுகட்டமைப்பு